சமீபத்தில் வந்து நம்ம படிச்சிருக்கலாம். ஈரான் வந்து அமெரிக்காவோட அதிநவீன F-35 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதா? அது உண்மைதான். அந்த விமானத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 5ஆம் தலைமுறை விமானம்னுவாங்க. ஸ்டீல்த் டெக்னாலஜி அப்படின்னுவாங்க. அது வந்து ரேடார் கண்ணில் வந்து எப்பயுமே மாட்டாது. அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு பறவை மாதிரி இருக்கும். அது மேலே வந்து ஒரு முலாம் பூசியிருப்பாங்க. அந்த முலாம் மூலமாக என்ன ஆகும்னா, எந்த ஒரு ரேடாரும் வந்து அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. பார்க்குறதுக்கு ஒரு ஏதோ பறவை பறக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு அமைப்பை கொண்டிருக்கிறதுனால ஈஸியாக வந்து எதிரிகளோட வான்நிலையில் போயிட்டு அது எங்கெங்கெல்லாம் வந்து குண்டு வீசணுமோ அந்த இடத்துல குண்டு வீசிட்டு கனக்கச்சிதமாக வந்து தன்னோட இருப்பிடத்துக்கு வந்து திரும்பி வந்ததும் இதுதான் வந்து 5ஆம் தலைமுறை விமானம். ஆனால் இந்த 5ஆம் தலைமுறை விமானத்தை F-35 விமானத்தை யாராலையும் சுட்டு வீழ்த்த முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஒரு டெக்னாலஜிலையும் கண்டுபிடித்து அதை வீழ்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு விமானத்தை வந்து ஈரான் வந்து சுட்டு வீழ்த்திருக்குது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்து, அதாவது இதில் வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தால் கூட இது எல்லாமே இயங்குறது வந்து இயற்பியல் தத்துவங்கள் மூலமாக தான் இயங்குது. நீங்கள் வந்து ரேடார்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு ஏதாவது முலாம் பூசலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனாலும் ஒரு விமானம் இயங்கக்குள்ள அதன் மூலமாக வரக்கூடிய வெப்பத்தை வந்து உங்களால் வந்து எதையுமே தடுக்க முடியாது. எந்த ஒரு கருவியும் இயங்கினாலும் அதில் வந்து வெப்பம் வரும். அந்த வெப்பத்தை வந்து ஸ்மெல் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான் வந்து அதோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சி அதன் பிறகு அந்த விமானத்தை வந்து சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க. அதாவது அமெரிக்கா வந்து அதை அதிநவீன விமானம் வச்சுருந்தாலும் அதற்கு வந்து மிக அதிகமான நம்பிக்கை வந்து தன்னோட டெக்னாலஜி மேலே இருக்குது. அவர்கள் வந்து அந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்பி தான் வந்து போரிடுறாங்க. தங்களோட தொழில்நுட்பம் வந்து மிக அட்வான்ஸான தொழில்நுட்பம், இதை வந்து யாராலையும் வந்து அசைக்க முடியாது, எங்களை வந்து இந்த தொழில்நுட்பத்தை பற்றி ஜெயிக்கிற அளவுக்கு யார்கிட்டையும் உங்கள்கிட்ட வந்து வலிமையும் கிடையாது, அதேமாரி உங்கள்கிட்ட அதற்கு எதிராக வந்து தொழில்நுட்பமும் கிடையாது அப்படின்ட்டு அவர்கள் வந்து அந்த டெக்னாலஜியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்பி போரிடுறாங்க. ஆனால் மற்ற நாடுகள், இதை விட வலிமை குறைந்த நாடுகள்லாம் என்னன்னா, இதேமாரி ஒரு ஹைலி டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடிய நாடுகளுக்கு இது சண்டை போடும்போது அவர்கள் வந்து அவர்களோட அறிவை பயன்படுத்தி தான் போரிட வேண்டியதாக இருக்குது. அறிவும் தந்திரத்தையும் பயன்படுத்தி தான். அப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான் வந்து தன்னோட அறிவையும் தந்திரத்தையும் பயன்படுத்தி அதோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சி அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அவர்கள் யூஸ் பண்ணது வந்து அட்வான்ஸ் ரேடார் கிடையாது, VHF கிடையாது. அவர்களோட ரேடார் வந்து ரஷ்ய தயாரிப்பில் உள்ள ஒரு பழைய ரேடாரு. அந்த ரேடார் மூலமாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த விமானத்தோட வெப்பத்தை கண்டுபிடிக்கிறாங்க. விமானம் போகக்குள்ள வெப்பம் ஏற்படுது இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறாங்க. அவர்கள் எந்த விதமான சிக்னல்ஸையும் அனுப்பாத அவர்கள் அந்த விமானத்தின் மூலமாக வரக்கூடிய வெப்பத்தை ஒன்றையும் அவர்கள் கண்டுபிடிச்சி அதன் பிறகு வந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவர்களோட அந்த பழைய ரேடாரை யூஸ் பண்ணுறாங்க. அதோடு இவங்களோட டெக்னாலஜியும் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா வந்து அமெரிக்காவிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்தில் எந்தெந்த நாடுகள் வந்து எந்தெந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணுது அப்படின்ற அந்த ஒரு ஐடியா இருக்குது. அதெல்லாம் தாண்டி இவர்களோட ஓன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவர்கள்ட்ட அதெல்லாம் கிடையாது. இவர்களோட ஈரானோட டெக்னாலஜி அமெரிக்கன்ஸ்கிட்ட இல்லை. ஸோ அதை அவர்களோட சொந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணிவிட்டு அந்த விமானத்தோட முழுசான அந்த இருப்பிடத்தை கண்டுபிடிச்சி அதை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்படுது. ஸோ யாராலையும் சுட்டு வீழ்த்த முடியாது அப்படின்ற ஒரு விமானத்தை ஈரான் வந்து தன்னோட புத்திசாலித்தனத்தினால சுட்டு வீழ்த்துறாங்க. இதுதான் வந்து தொழில்நுட்பத்தை நம்பியிருக்கிற நாடுகளுக்கும் புத்திசாலித்தனத்தை நம்பியிருக்கிற நாடுகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதேமாரி தான் வந்து எவ்வளோ பெரிய வல்லவனாக இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸை நம்ம வந்து சரியாக பயன்படுத்தி அவனை அட்டாக் பண்ணோம்னா நீங்கள் வந்து அவனை ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த ஈரான் வந்து F-35 வந்து சுட்டு வீழ்த்தின ஒரு சம்பவத்தை வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம். ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.